శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
సంకల్పాన్ని తిరిగి చెప్పవలసిందిగా కోరుతున్నాం. శ్రియకాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్థినాం శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. హరి ఓం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అస్య శ్రీ భగవతో మహాపురుషస్య మహావిష్ణోః ఆజ్ఞయా ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయపరార్థే శ్వేతవరాహకల్పే వైవస్వతమన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే అస్మిన్ వర్తమానే వ్యావహారిక శ్రీ ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రియఃపతేః పురుషోత్తమస్య శ్రీభూమి నీలాసమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః కళ్యాణోత్సవం కర్మాంగం మమ. గృహస్థులు వారి యొక్క గోత్రాన్ని మనసులో స్మరించుకోండి. వారి పేరు, ధర్మపత్ని పేరు, కుటుంబ సభ్యుల పేర్లు, అందరి పేర్లు మనసులో స్మరించుకుంటూ వారి వారి కోరికల్ని, ప్రార్థనని స్వామివారికి విన్నవించుకోవాల్సింది. సహ కుటుంబానాం సహ పరివారాణాం సహ బాంధవానాం క్షేమస్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయుః ఆరోగ్య ఐశ్వర్యాణాం అభివృద్ధ్యర్థం ఉత్తరోత్తర కైంకర్యాణాం అభివృద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామి కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేన అహం కారయిష్యే. సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. శ్రీ వెంకటేశ శ్రీ శ్రీనివాస గోవింద గోవింద. శ్రీవత్సవక్షసం శ్రీసం శ్రీలోలం శ్రీకరగ్రహం ஸ்ரீமந்தம் ஸ்ரீநிதியும் ஸ்ரீட்யம் ஸ்ரீனிவாசம் மகம்பஜே என்று அந்த திருமலையப்பனை செவித்துக்கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. இதோ வைகான சாகம விதிமுறைப்படி ஆரம்பமாகிய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாம் சங்கல்ப மந்திரங்களை சேவித்தோம், கேட்டோம். அடுத்ததாக வைகான சாகம விதிமுறைப்படி ஆரம்பமாகும் திருக்கல்யாண மகோத்சவத்திலே சேனா முதலி எனப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனையும் சுத்தி புண்ணியா வாஜனத்துடன் ஆரம்பமாகிறது திருக்கல்யாண மகோத்சவம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று மார்கழி மாதம் 23வது நாள் அஷ்டமி ரேவதி நட்சத்திரத்துடன் கூடிய செவ்வாய்க்கிழமை ஜெயவாரம் மங்களவாரம் என்று கூறுவார்கள். அந்த பகவானை சேவித்து கொள்ளலாம். தாயார்களையும் சேவித்துக்கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்திலே விஸ்வக்சேனருக்கு ஆராதனை சுத்தி புண்ணியாவாஜனத்தை சேவிக்கலாம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த விஸ்வக்சேனருக்கு முதலில் ஆராதனை செய்த பின்பே அந்த திருக்கல்யாண மகோத்சவமாகட்டும் எந்த கைங்கரியமாகட்டும் அவருக்கு முதலில் மரியாதை செலுத்தி அர்ச்சனை ஆராதனை செய்து கைங்கரியங்கள் செய்து அதன் பிறகு மற்ற கைங்கரியங்கள் செய்வது வைகானச வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆகவே பக்தர்களே, இந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே
சேனா முதலி எனப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனையை சேவிப்போம். அந்த சேனா முதலி தான் முதல் கடவுள். அப்படி கலசாராதனை சுத்தி புண்ணிய வசனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாகிறது. இந்த அஷ்டமி நன்னாளிலே பகவான் கிருஷ்ணனை பற்றி தெரிந்து கொள்வோம். எப்படி என்றால், அந்த கிருஷ்ணனுடைய தீராத விளையாட்டு பிள்ளையின் தீர செயல்களை நாம் இந்த மாதமெல்லாம் சேவிக்கலாம். ஏனென்றால் ஆண்டாள் கூட அந்த ரங்கமன்னாரை வட்டபத்திரசாயி என்னும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள எண்ணினாள். அதற்காகத்தான் காத்தியாயினி விரதம் என்ற நோன்பினையும் நூற்றாள். இறுதியில் அந்த பகவானையே திருமணமும் செய்து கொள்கிறாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் சேவிக்கும் கிருஷ்ணாவதாரத்திலே, அங்கே துவாபர யுகத்திலேயும் கலியுகத்திலே வேங்கடவனாகவும் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ விஸ்வக்சேன ஆராதனை ஆரம்பமாகிறது. ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை சேவிக்கலாம். சர்வதீர்த்தேலம் புண்ணியம் பாவனம் சர்வகாரணம் விஷ்ணுபாதோத்பவம் சுத்தம் சர்வமங்கலதாயினா கரிஷ்யமானசகர்மணா நிர்ஞான சமாப்தம் விஸ்வக்சேனாராதனம் கரிஷ்யே. விஸ்வக்சேன தர்பாஹம் சங்கரக்கசோனிதம் ஜாப்திம் ஸ்ருங்கேதம் சுஷ்வத்வாஹனம் பூர்வாஷாடோத்வந்தேம் தக்ஷணாக்கமர்ச்சேத் ஆக்ஞேயஸ்மாத்தாமேத்வாश्चेदात्तम यतोत्सम्भवः वैराजन्ते सतनिहत्तां वृक्षां दिशोभ्रानाम्नादि यामे सान्दान् दातु ओं भू पद्माकर्णले विश्वक्सेनमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि तत्तत्नीं स्तोत्रतिमावाहयामि वामे ज्यामावाहयामि तत्तत्नीं विश्वक्सेन सेदमासनं विश्वक्सेनाय नमः. इदं पाद्यं समर्पयामि, इदमर्घ्यं समर्पयामि, इदमाचमनीं समर्पयामि. सर्वोपचारार्थम् अक्षतान् समर्पयामि. विश्वक्सेन स्मृतो राजा भगवान् सर्वगुणम्ना तस्मान्यनुभासीता कर्मणान् विघ्नशान्ति आरम्भे कर्मणान् पुष्टे विघ्नान् परिसमाप्य कुर्यात् सर्वहारस्य विश्वक्सेनस्य भोजनं भगवद्विरङ्गनाथः पुण्यः पुण्याहं वाचयिष्ये. ओं वाच्यतां सपुण्याहं करोमि कुरुष्व स्वस्तप्रोक्षतम् अस्तु. प्रजापति प्रेतां प्रेतां भगवान् प्रजापतिः शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापान् शाम्यन्त्वा इत्यः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापान् शाम्यन्त्वा इत्यः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापान् शाम्यन्त्वा इत्यः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. ओं मतो देवाः वन्दनतो विष्णुचक्रमे पृथिव्या सप्तधामिः इदं विष्णुर्चक्रमे त्रयधानि देवतं समूढमस्वागुंसरे त्रीणि पदाभिचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन्नि विष्णोः कर्माणि पश्येतोः वृतानि वसुसे इन्द्रस्य जसखाः तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन् सूर्यः दिवीव चक्षुरातनं तद्विप्रासो विपन्यवोचार्ध्रवाकं तत्सविन्दते विष्णोर्यत्परमं पदं द्रविणोदा द्रविणशस्त्रस्य द्रविणोदासरस्य प्रगंसते द्रविणोदा वीरवदिषण्णो द्रविणोधारास्ते दीर्घमायुः यत्पुण्यं नक्षत्रं तद्वत्कुर्वितोपविशं यदा वै सूर्यवदेति अथ नक्षत्रं नैति यावत् तत् सूर्यागच्छेति यत्तदि हन्यं वस्येति तावत् गुरुदत्कारी स्यात् पुण्याः यव कुरुते. ओं भूः अतिपुरोक्तनिष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं तण्डिलपदिविश्नाश्रवतन्त्रविषत्तं शान्तत्वं स्वपुण्यावाचमणि पुण्यां भ्रवन्तोः भ्रवन्तु पुण्यां कर्मणोऽस्तु करुणा पुण्यां भ्रवन्तोः भ्रवन्तु पुण्यां कर्मणोऽस्तु करुणा पुण्यां भ्रवन्तोः भ्रवन्तु पुण्यां कर्मणोऽस्तु. स्वस्ति न इन्द्रार्धस्वास्तिनः पूषा श्वेदाः स्वस्ति नस्तार्क्ष्वारिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओं भूः अतिपुरोक्तनिष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं तण्डिलपदिविश्नाश्रवतन्त्रविषत्तं शान्तत्वं स्वपुण्यावाचमणि स्वस्तिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मणे स्वस्ति कर्मणे स्वस्तिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मणे स्वस्ति कर्मणे स्वस्तिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मणे स्वस्ति. वृद्ध्यास्माभ्येनं स्वां सद्यां तन्देवं मित्रदेहिनोऽस्तु अनुराधान् हविषावृद्ध्यन्तः शतञ्जीवें सदस्य वीराः. ओं भूः अद्यपुरोक्तनिष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं तण्डिलपरिवेशनाश्रवतन्त्रविषत्तं शान्तत्वं स्वपुण्यावाचमणि वृद्धिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मरुद्धतां कर्मणवृद्धिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मरुद्धतां कर्मणवृद्धिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मरुद्धतां. वृद्धिः समृद्धिः पुण्या समृद्धिः आपोहिष्टामया भोस्तानमूर्जेदादना महेरणाय चक्षुरे योपस्वदमार्दस्तस्य भाजयतेनः उषतीरिव मातरः तस्मारङ्गमावो यक्षयाय जन्मतः आपो जनेथा जनः हिरण्यवर्णाश्चः पावकायाः जातः कस्य वजाः सुन्दरः अग्निया गर्भं दद्रे विरूपास्तानापस्य गुस्याना भवन्तु पवमानस्य वर्जनः
पवित्रेण विचर्षणिः यः पोता सपनात्मा पणन्तमादेव जनाः पणन्तमनवोधिया पणन्त विश्वायवः जातवेदः पवित्रवते पवित्रेण पुनाहिमा शुक्रेण देव विद्यते अग्ने कृत्वा कृतगम्रणु येन देवाः पवित्रेण आत्मानं पणते सः तेन सहस्रधारेण पावमान्यः पणन्तु मां प्रजापत्यं पवित्रं ततोऽद्यां गम्भीरण्यं तेन ब्रह्मविदा वयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्वनिति सहमा पुनातु सोमस्वस्त्यावरणः समीच्या यमो राजाः प्रमणाभिः पुनात्मा जातवेदा मूर्जयन्त्वा पुनातु तच्छंयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवीः स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं च गातुभेषणं षण्णोऽस्तद्यपदेः षण्चतुष्पदे ओम शांति शांति शांतिः प्राच्यान्ति देवार्तुजा मार्जयन्तां दक्षाजान्ति स्मासाः पितरा मार्जयन्तां प्रदिच्यान्ति शीघ्रः पशुवा मार्जयन्तां उदीहेच्छान्तिश्चा भोषधयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वायाः मितियज्ञस्संवत्सरो यज्ञवतिर्मार्जयन्ताम् अथो धराधरै नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोःस्पदे प्रजानि हस्वान् स्वावेशोऽनमिवो भुवनः यत्ते महे प्रजन्नो षट्वश्चने तद्वदे षट्चतुष्पदे वास्तोःस्पदे शग्मया सदा ते सक्षेमहि तैरन्या गातुमत्याः आवक्षेमुतया गेवरन्नो यूजं पादस्तस्तविस्सदानः अमीवः वास्तोःस्पदे विश्वारूपाण्याभिषन्ने सखात् सेवयेदिनः अनोरणीयान् महतो महीयानात्मा गुहायान्नितोऽस्यन्तोः तमः कृतं वसति वीतशोको धातुः प्रसादान् महिमानुमीशं सप्तः प्राणा प्रवन् सप्ताः सप्ताच्य समितः सप्तरिपाः सप्तैमे लोकाय शरन्ति प्राणा गुहास्यां निहिताः सप्त सप्ता वरुणान्माय सक्सेनान्मः पुनः पाद्याचं समर्पयामि वरुणान्माय सक्सेनाय दाभासा गुडाभार निवेदयामि ताम्बूलं समर्पयामि सुवर्णपुष्पदक्षिणां समर्पयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனத்தை முடித்துக்கொண்டு இதோ அங்குரார்ப்பண கைங்கரியத்தை செவிக்கலாம். ஸ்ரீகிருஷ்ண பகவானின் அவதாரங்களிலே நாம் அந்த கண்ணன் அவதரித்ததால் உண்டான மகிழ்ச்சியால் திருவாய்ப்பாடியில் உள்ளவர்கள் ஓடுவார்கள், சேற்றிலே வழுக்கி விழுவார்கள், மகிழ்ச்சியின் மிகுதியால் கோஷம் எழுப்புவார்கள், பிள்ளையை தேடுவார்கள், நமக்கு உபகாரனான கண்ணன் எங்கேதான் இருக்கிறான் என்று கேட்பார்கள். பலர் பாடினார்கள், பலவகை வாத்தியங்கள் முழங்க அங்கு பொருந்தி இருந்தது. பலர் கூத்தாடினார்கள். பலர் இப்படியாக அந்த பகவானுடைய அஷ்டமி திதியன்று ரோகிணி நட்சத்திரத்திலே அவதரித்த பகவானுடைய அந்த பிறந்த நாளை மிகவும் கொண்டாடினார்கள் ஆயர்பாடி மக்கள். அப்படி வசுதேவருக்கும் தேவகி வசுதேவருக்கும் மைந்தனாக பிறந்து ஒரு நாள் இரவிலேயே யசோதா நந்தகோபனுக்கு மகனாக ஆவிர்பவித்தவர். அதனால் ஆயர்பாடியிலே ஆனால் அவர் பிறந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் ஞானக்கண்ணினால் பார்த்து அந்த பகவானுடைய பிறந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். அப்படி துவாபர யுகத்திலே கண்ணனாகவும் கலியுகத்திலே வேங்கடவனாகவும் அவதரித்த அந்த பகவான் திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ திருமுலை சாற்றுதல் என்னும் அங்குரார்ப்பண கைங்கரியத்தை செவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கைங்கரியம் எதற்கு என்றால், பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே தேவர்களெல்லாம் வந்து பார்த்து அவர்களுக்கு ஆசிகள் வழங்குவதற்காகத்தான் இந்த அவதாரம் எடுத்தார் என்றும், அவருடைய திருவடிகளை சேவித்தால் அனைத்தும் நல்லதே பயக்கும் என்றும் நம்பி அந்த அஷ்டதிக்பாலர்களும் தேவர்களும் எல்லாரும் வந்துமாக இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் அவர்களும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்குத்தான் இந்த திருமலை சாற்றுதல் கைங்கரியம். பகவானே வேங்கடவனே நாராயணா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா என்றெல்லாம் அந்த பகவானுடைய 1000 நாமங்களை கூறிக்கொண்டு அங்கே பக்தர்கள் நேரடி ஒளிபரப்பிலும் இங்கே தேவர்கள் அந்த திருமலை சாற்றுதல் கைங்கரியத்தையும் சேவித்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி அவர்களை வரவேற்பதற்குத்தான் இந்த திருமுலை சாற்றுதல் என்னும் அங்குரார்ப்பண கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பகவானை 1000 நாமங்கள் கொண்டு நாம் சேவித்தோமானால் ஒரே நொடியில் நம்மை வந்து ரட்சிப்பார் அந்த பரந்தாமன். அப்படிப்பட்டவனுக்கு இதோ திருமுலை சாற்றுதல் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக ரக்ஷைகளுக்கு பூஜை, ரக்ஷா பூஜையை செவிப்போம். அந்த ரக்ஷைகளிலே நாகராஜனை ஆவாகனம் செய்து ஜெயா சூத்ரவதி என்னும் கயிற்றிற்கு முறையே பூஜை செய்கிறார் அர்ச்சக சுவாமி. ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் அந்த திருமலை அப்பனை. இதோ ரக்ஷைகளுக்கு பூஜை ஆரம்பமாகிறது. ரக்ஷா பூஜையை சேவிப்போம். திருமலை வாசா வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. சத்யம் சாபாயன் சுஜன்மான சுஜ பாவகாः ஷண்ணான் சத்தாந்த சோர்ஜர்த்தாம் ஸ்வயம் பரக்ரேம் தேம் தாய நகராஜமாவாஹயாமி சஹஸ்ரசீர்ஷமாவாஹயாமி சேஷமாவாஹயாமி அனந்தமாவாஹயாமி பிரசரதேவதாभ्यो நமः. இதமாசனம் இதம் பாத்யம் சமர்ப்பயாமி, இதமध्यं சமர்ப்பயாமி, இதமாச்சும் சமர்ப்பயாமி, சர்வோபச்சாரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஹரி ஓம். स्वस्ति नः वेदामश्वना भगः स्वस्ति देवी जनरुणः स्वस्ति पूषां सरोदादनः स्वस्ति द्यावाः पृथिवी सचेतनाः स्वस्तेः वायुं पभ्रामे सोमं स्वस्ति भुवनस्य स्वस्तिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तेः स्वस्ति आदित्यासो वन्दनः विश्वेः देवानोः अद्या स्वस्तेः वैश्वानरो वसरग्निः स्वस्तेः देवाः वन्त्रिभुवः स्वस्तेः स्वस्ति नः रुद्रः पात्वं वसः स्वस्ति मित्रावरुणः स्वस्ति पथ्यरेवती स्वस्ति नीन्द्रश्च अग्निश्च स्वस्ति नः इदेकृति स्वस्ति बन्धामनुचरेम सूर्या चन्द्रमसामिव पुनथताघ्नता जानता सङ्गमेमहि स्वस्ते नन्तार्क्षवृष्टिनेमि महद्धोतं वायुसं देवतानाम् असुरघ्नमिन्द्रासकं समत्सो बृहद्यसानां वारहेम अम्हों च माङ्गिरा सञ्जयन् च स्वस्त्याः त्रयं मनदादाक्षं प्रेतवाणीशरणं प्रपद्ये संबाधे श्वयन्नोऽस्तु शुभगं शुभम्. தேவாய் பக்தர்களே, இதோ ரக்ஷைகளுக்கு பூஜை முடிந்து ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். அப்படி அவன் ஆயர்பாடியிற்கு வந்த பிறகு அந்த ஆயர்பாடியிலே பிறந்த நல்ல குணங்களுடைய பிள்ளையான கண்ணனை கம்சனின் கண்களில் படாதபடி காத்து வந்ததால் அந்த பகவான் ஆயர்கள் அவனை காண்பதற்கு ஆசைப்பட்டு உள்ளே நுழைவாரும் உள்ளே போய் பார்த்துவிட்டு திரும்பவுமாக இருக்கிறார்கள். இவர்கள் ஆண் தன்மை கொண்டவர்களில் இவனோடு ஒத்திருப்பவர்கள் யாரும் இல்லையே. இவன் திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்த எம்பெருமானுடைய உலகங்களையெல்லாம் ஆளக்கூடியவன் என்று சொன்னார்களாம். திருவாய்ப்பாடியிலே கண்ணன் பிறந்ததனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த இடையர்கள் தாங்கள் சேமித்து வைத்த தயிர் வெண்ணெய் கொண்ட உரிகளை முற்றத்திலே உருட்டிவிட்டு கூத்தாடினார்களாம். சிலர் மணம் மிக்க நெய்யையும் பாலையும் தயிரையும் நன்றாக நன்றாக தானம் பண்ணுவார்கள். மேலும் சிலர் நெருங்கியதும் மென்மையானதுமான மயிர்முடியானது அவிழ்ந்து கலையும்படியாக நடனம் ஆடுவார்களாம். இவ்வாறாக ஆயர்பாடி முழுவதும் உள்ளவர்கள் தங்களுடைய விவேகம் ஒழிய பெற்றவர்கள் ஆனார்கள். அப்படி பேணிச் சீருடை பிள்ளை பிறந்தினில் காணாதாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணப்பர் இவன் நேரில் காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே என்று அந்த பாசுரத்திலே விதமாக கூறப்படுகிறது. ஊரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறுநெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமென் கூந்தல் அவிழத் திளைத்து இயங்கும் அறிவழிந்தனர் ஆயர்பாடி ஆயரே. கொண்டதாளுரி கோலக் கொடுமு மழு தண்டினர் பரிசோலைய சயனத்தினர் விண்ட முல்லை அரும்பன்ன பல்லினர் அண்டர் மெண்டி புகுந்து நெய்யாடினார் என்று அந்த பாசுரத்திலே விவரமாக விழிக்கிறார். அதாவது நெருக்கி பின்னப்பட்ட உரிகளையும் அழகிய கூர்மையான மழு என்னும் ஆயுதம், பசு மேய்க்கின்ற தடி இவற்றை உடையவர்களும், தாழை மடலின் ஓலைகளினால் செய்த படுக்கையில் படுப்பவரும், மலர்ந்த முல்லை அரும்பு போன்ற பற்களை உடையவர்களுமான இடையர்கள் நெருங்கி புகுந்து நெய்யாடல்
ஆடினார்களாம். அப்படி என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள்! மகிழ்ச்சியினால் உடலில் எண்ணெயை தேய்த்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் தழுவி நின்று ஆடும் ஆட்டம் ஆடினார்களாம். அப்படி அந்த ஆயர்பாடியிலே கண்ணன் வந்த பிறகு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம் அங்கே இருப்பவர்கள். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசும் சிறும் மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை உள்ள வாயுளே என்றும் வாயுள் வைகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அரும் தெய்வம் பாய சீருடைய பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே 10 நாளும் கடந்த 2ஆ நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே என்று. அப்படி அங்கே துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதரித்தவனுக்கு எத்தனை சீராட்டுகள் பாராட்டுகள்! அதேபோல் இங்கே திருமலையப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியம் பெருமாளுக்கு முடிந்து நாச்சிமார்களுக்காக அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. குழந்தை கண்ணனின் திருக்கைகளையும் திருவடிகளையும் நிமிர்த்து நீவி விட்டு சிறிய பசுமஞ்சளை பூசி தண்ணீர் பாத்திரத்தில் உள்ள காய்ச்சின வாசனை திரவியங்களை சேர்த்து நீரினை கொண்டு அவன் திருமேனிக்கு பாங்காக நீராட்டம் செய்து வைத்தாளாம் யசோதை. அப்பொழுது அவனுடைய மெல்லியதான நாக்கை வழித்த யசோதைக்கான கண்ணன் வாயை திறக்க அவனுடைய வாயினுள்ளே 7 உலகங்களும் இருப்பதை கண்டாளாம். பாரத போரிலே அர்ஜுனுக்கு திவ்ய பார்வையை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியது போல இங்கே யசோதைக்கு தன்னுடைய விருப்பத்தினாலேயே உலகங்களை தன் வாயினுள் காட்டி அருளினான் என்பதற்காக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி தன் பிள்ளையான கண்ணனின் வாயினுள்ளே உலகங்களை கண்ட நல்ல குணமுடைய பெண்கள் ஆச்சரியமடைந்து, இவன் ஆயர்களான யசோதை நந்தகோபரன் பிள்ளை இல்லை, இவன் பெறுவதற்கு அரிய தெய்வமாவான், நிறைந்த குணங்களையும் பண்புகளையும் உடைய இந்த சிறு பிள்ளையானவன் ஆச்சாரிய சக்தி படைத்தவன் என்று சொல்லிக்கொண்டு மகிழ்ந்தார்களாம் அந்த ஆயர்பாடி பெண்கள். கண்ணன் பிறந்து 10 நாளும் கழிந்த 2ஆவது நாள், அதாவது 12ஆவது நாள், அவனுக்கு பெயர் சூட்டும் நன்னாளிலே எல்லா திசைகளிலும் வெற்றி கொடி மரங்களை நட்டு அலங்கரித்து மதம் பிடிக்கும் யானைகள் இருக்கின்ற கோவர்தன மலையை கொடையாக ஏந்தி நின்ற அந்த குழந்தையாகிய கண்ணனை இடையர்கள் அவரவர்களது கைகளிலே ஏந்தி கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்களாம். இப்படி கண்ணன் மலையை கொடையாக பிடித்தது பெயர் சூட்டிய பிறகு நிகழ்ந்தது என்றாலும் இங்கே ஆழ்வார் பிற்காலத்தவர் ஆகையாலேயே இப்பொழுது அதனை எடுத்துரைப்பார், குறையில்லை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கு அர்ச்சக சுவாமி கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ரக்ஷாபந்தன கைங்கரியம், காப்பு கட்டுதல், லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று. அதை தொடர்ந்து பூமி பிராட்டிக்கும் ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற உள்ளது. இப்படி நங்கைகளே, என் பிள்ளையான இந்த கண்ணன் தொட்டிலில் படுத்திருந்ததால் அது உடையும்படியாக தன் கால்களினால் உதைக்கின்றான். இவனை எடுத்து இடுப்பிலே வைத்து கொண்டால் இடுப்பை முறித்து விடுகிறான். இவனை நன்றாக ஒடுக்கி என் மார்பிலே அணைத்து கொண்டால் எனது வயிற்றிலே பாய்ந்து விடுகிறான். இவன் முன்பு நரசிம்மமூர்த்தியாக அவதரித்து தன்னிடம் விரோதமாக கொண்ட இரண்யகசிபின் மார்கை பிளந்தவன். இவன் அயற்பாடியிலே கண்ணாடியிலே அவதரித்து கொடுமை செய்வதால் உண்டான ஒளியுடைய பூதனையின் முலைப்பாலை அவள் உயிர் போகும்படி உண்டுவிட்டு ஒன்றும் அறியாதவனாய் உறங்குவது போல் படுத்திருக்கின்றான். இந்த பிள்ளையான கண்ணனின் தொடை அழகை வந்து காண்பீர்களாக, குவிந்த முலையுடைய பெண்களே வந்து காண்பீர்களாக என்றாள். அதாவது பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இந்த பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான்.
குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையேர் வந்து காணீரே என்றும் மத்த களிரிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றிலே அத்தன் தின்பத்தால் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்த வாகாணீரே முகிழ் நகையார் வந்து காணீரே என்ற அந்த பாசுரத்திலே அவ்வாறு விளக்கம் தருகிறார். இதோ ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அடுத்தது அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை சேவிக்கலாம். ஓம் யதோன்மிந்திரம் ஸ்வாஹம் சுத்தம் சுத்தேன் சாம்னாஹ சுத்தைருக்தைர்வாஹ ருத்தாம்சம் சுத்தாசீர்வாஹ முக்து மை தேவாத்ரணமாஜந்தா மய்யாசீரஸ்த மை தேவஹூதி தேவ்யாஹோதாராமேந்திரவர்வேரக்ஷாஸ்யாமதன்வாசுவீராஹ மக்யே ஜந்தவ்யான் ஹவ்யாகோதி சத்யாமன சௌமியாஸ்து ஏனோ மான்யாஹம் கதமச்சனாஹம் விஸ்வே தேவாசோ அதிவோஜதாமி உத்வன்யமானமஸ்யாமி த்யாம் பாப்மானமஜமானசந்து शिवालसर्वपदेशतसन्ना माता पृथ्वीतोकताता होतहृदयेन सौम्या कृणध्वंरशना होतविंशते जनेन विष्क्रियाः जातवेद भुवनश्रियते हिंसतवसर्जनिषदेः अग्निवशाधारपावरः जातवेद पुनस्तन् देवेभ्यो अव्यमन प्रजानन् आर्यप्रजाग्मरीवस्वादे श्रोणीतेनोद्रोणे आयुधेन मन्यस्व अन्वतेन मन्यस्व सरस्तेन मन्यस्व ओम भू ब्रह्मांडमावाहयामि ओम भू प्रजातमावाहयामि ओम स्व पितामहमावाहयामि ओम भूर्भुवः स्वः हिरण्यगर्भमावाहयामि ब्रह्मस्येदमासनं सोमोऽध्ययनं सोमर्वतमासु सोमो वीरं कर्मणि दातु साधन्यं थिगं सवे मित्रश्रवणमृता तस्मै ओम भू सोमावाहयामि ओम भूर्यज्ञाङ्गमावाहयामि ओम स्व इन्दुमावाहयामि ओम भूर्भुवः स्वः चन्द्रमावाहयामि सोमस्येदमासनं ब्रह्मन् प्रोक्षिष्यामि रोक्षयज्ञं देवतावध्यतनाग सुष्ठेजमानोऽस्तु सप्तर्षीणागं सुदामतलवतत्रवं ओम प्रोक्ष त्वम् अप्रोक्षिष्यामि रोक्षयज्ञं देवतावध्यतनाग सुष्ठेजमानोऽस्तु सप्तर्षीणागं सुदामतलवतत्रवं यज्ञं यजमानते ओम प्रोक्ष पवित्रेः स्त वैष्णव्ये स्त अग्नेः स्त वायुभूते स्त विष्णुर्मनसा भूते स्त यज्ञस्य पावने स्त परस्य पवित्रेः स्त वैष्णव्यो देवस्य तपसपना तच्छिद्रेण पवित्रेण सूर्यस्तरस्मिरापो देवीरग्रे भोग्रे भोग्रे यज्ञं नेताग्रे यज्ञवतिं दत्तष्मान् द्रौस्तौर्य यूयमिन्द्रनिद्धं तौर्य प्रोक्षास्ता विष्णवे नमः विष्णुस्तुभति पश्चिमस्तो दत्तान् देवेभ्यः विष्णुस्तुभति श्रुतासि घृतासि ध्रुवासि तारणासि वाणस्पत्यो देवेभ्यः सन्दस्व ब्रह्मण्णवः प्रणेष्यामि यजमानमातमिच्छा प्रणयज्ञं देवतावध्यतनः सुष्ठेजमानोऽस्तु सप्तर्षीणागं सुदामित्रलघुसत्रिवं यज्ञं यजमानते ओम प्रणय सोमापः प्रणेष्यामि यजमानमातमिच्छा प्रणयज्ञं देवतावध्यतनः सुष्ठेजमानोऽस्तु सप्तर्षीणागं सुदामित्रलघुसत्रिवं यज्ञं यजमानते ओम प्रणय सो वः प्रणयतु सो प्रणयत्वापो देवी प्रणयानि यज्ञं संसादयन्तनः दक्षिणप्रदो ब्राह्मण तीर्थेन प्रजातमावाहयं ब्रह्मणमावाहयं इन्द्रमावाहयम् अग्निमावाहयं सोममावाहयमग्निमावाहयामि सोममावाहयमग्नि सोममावाहयामि प्रजातमावाहयं ब्रह्मणमावाहयं इन्द्रमावाहयं सोनावाहयं मर्तमावाहयं रुद्राणावाहयम् अपावस्पृश्य ओम श्री महाविष्णुमावाहयामि ओम बृहस्पतिमावाहयं मित्रमावाहयं वरुणमावाहयं ऐत्यानावाहयं स्नामावाहयं पूषणमावाहयं कक्षमावाहयामि कक्षदेव सोममावाहयामि उपासनयज्ञमावाहयामि अग्निदिश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यभागे प्रजापतिष्ठनपामि इन्द्राष्टनपाग्नेष्टनपां सोमाष्टनपाग्नेष्टनपां सोमाष्टनपाग्निशमाभ्याञ्जष्टनपामि प्रजापतिष्ठनपां ब्रह्मणेष्टनपां इन्द्राष्टनपां वसुभ्योष्टनपां मरुद्भ्योष्टनपां रुद्रेभ्योष्टनपामि अपापस्पृश्य ओम श्री महाविष्णवे ष्टनपामि मित्राष्टनपां वरुणाष्टनपां आदित्येभ्योष्टनपां शुभ्याष्टनपां पूष्णेष्टनपां कक्षाष्टनपामि कक्षे सोमाष्टनपामि उपासनज्ञाष्टनपामि ज्ञेतिष्वेभ्यो देवेभ्योष्टनपामि सर्वदेवेभ्योष्टनपामि आज्यं त्रिप्रतिश्रयामि चरुं त्रिप्रतिश्रयामि अग्नेज्योतिषि अग्नेज्योतिषसमिति स्वाहा अमृतं सुवर्णमसि अन्तर्मृक्षान्तरदारातयः प्रतिष्ठारक्षप्रतिष्ठारातयः चिक्वस्वाप्ना त्वच्छिद्रेण पवित्रेण सूर्यस्वरस्वे स्वाहा वाक्पति स्वापना त्वच्छिद्रेण पवित्रेण सूर्यस्वरस्वे स्वाहा देवस्ता सुतापना त्वच्छिद्रेण मूलाग्राभ्यां तत्सर्वेत्वा अध्यक्ष अक्षता चितिर्भिर्मामे अग्निष्टिगाधेन सन्त्वेका च समुद्राश्च मध्यञ्चान्तश्चापराधश्च मामे अग्निष्टिगाधेन सन्तु इन्द्राय वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः सोमाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सहोत्से नमः विरप्रसे नमः पंक्तिरासे नमः विसर्पणे नमः वैश्वानराय नमः अग्निपुरुषाय नमः
देवसवित प्रसव षष्ठसहस्राणि तमक्षमर्भदमानया अयन्तीद्मात्माजातवेदस्तेनेधस्वधे अस्मान् प्रजाब्रह्मोर्तेनान्नाद्येन समेध्या अस्मिन्नोपास्माण्डे ब्रह्मन् संस्थम् आधास्ये आधस्वा समेधे स्वाहा वायुव्यादाग्नेयान्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादिशानान्तम् इन्द्राय स्वाहा अग्नेय स्वाहा सोमाय स्वाहा अग्निशोमाभ्याः स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य ओं श्री महाविष्णवे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा शुभ्याय स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेव सोमाय स्वाहा औपासनयज्ञाय स्वाहा यज्ञदिष्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा द्रव्याभिगाजातं सावित्र्यागृहीत्वा व्याहति ज्योतिं भू स्वाहा ओं भो स्वाहा ओं सो स्वाहा ओं भोर्भो सो स्वाहा ऐते नमः स्वाहा नमते नमः स्वाहा ऐते नमः स्वाहा नमते नमः स्वाहा सरस्ते नमः स्वाहा देवतप्रासावीः ओं भूर्भुवस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गम् आघारहोमान्ते सर्वमन्त्रपर्यातृणात् प्राश्तार्थम् अतो देवादिवैष्णवं मोक्ष्ये ऐते नमः स्वाहा नमते नमः स्वाहा सरस्ते नमः स्वाहा देवसवितप्रसवा ओं मतो देवाः वन्तनत विष्णुचक्रमे पृथिव्या सप्ततां स्वाहा इदं विष्णुचक्रमे त्रयदानि देवतं समूढं स्वां श्रे स्वाहा त्रीणि पदाचक्रमे विष्णुगोपादाभ्यासधर्मान् धारयन् स्वाहा विष्णोः कर्मान् विश्लेतः वृदानि विश्वसि इन्द्रस्य जसगा स्वाहा तद्विष्णोः परं पदं सदा संसूर्यः दिवि वचक्षरादग् स्वाहा तद्विप्रासो पुण्यवो जार्ध्रवागं दशविन्दते विष्णोर्यत्वरं पदग् स्वाहा ओं भू स्वाहा ओं भो स्वाहा ओं सो स्वाहा ओं भूर्भो स्व स्वाहा ऐते नमः स्वाहा नमते नमः स्वाहा सरस्ते नमः स्वाहा देवसवितः प्रासाभिः ఆడరు పాడరు అప్సరు గణము ఆడరు పాడరు అప్సరు గణము వీడే మూలిందరు విభవము నేడు వీడే మూలిందరు విభవము నేడు ఆడరు పాడరు అప్సరు గణము వీడే మూలిందరు విభవము నేడు ఆడరు పాడరు అప్సరు గణము ఆడరు పాడరు అప్సరు గణము కమలారమణుని కళ్యాణమునకు తమినదె గరుడ ధ్వజమెసగే కమలారమణుని కళ్యాణమునకు తమినదె గరుడ ధ్వజమెసగే కైమలుచు మ్రోసెను దివ్య దుందుభులు గమనించరు దివి గల దేవతలు కైమలుచు మ్రోసెను దివ్య దుందుభులు గమనించరు దివి గల దేవతలు ఆడరు పాడరు అప్సరు గణము వీడే మూలిందరు విభవము నేడు ఆడరు పాడరు అప్సరు గణము ఆడరు పాడరు అప్సరు గణము
జగలక్ష్మీ విభుని పెండ్లికిని వలసి అంకురార్పణమదివో వెలయ తస్మై సమస్త వేదార్థ విజయ విఘ్నసే నమః. ప్రతిస్మృతి పూర్ణం శాస్త్రకల్లోల సంకరం విష్ణుభక్తకం శుద్ధం వందే శ్రీగుణోర్ణవం. అథ భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాబ్రహ్మశక్త్యా భ్రేమాణస్య మహాజలౌఘస్య మధ్యే పరిభ్రమాణానాం అనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యప్తేజో వాయువాకాశాహంకారమదవ్యక్తాక్ష సప్తావృణేరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారయుక్త శ్రీవరాహ కూర్మానందాష్టదిగ్గజోపరి ప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల నితల ప్రతల మహాతల సాతల తల అతల సప్తపాతాళాక్ష సప్తలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోక భోర్లోక స్వర్లోక మహర్లోక జనాలోక తపోలోక సత్యలోకాఖ్య షడ్లోకానాం అధోభాగే మహానారాయమాణస్య ఫణిరాజస్య శేషస్య సహస్రఫణామణిమండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంచన పుష్పదంత సార్వభౌమ సప్రదీకాఖ్య అష్టదిగ్దండ శుండాదండోత్తంబితే అమరావతి తేజావతి సంయమని రక్షావతి సింధుమతి గంధవత్తిరకావతి యశోవతి ఇత్యష్టదేవ ప్రీ విరాజితే ఇంద్ర అగ్నియవనిరుతి వర్ణవాయుకుబేరీషాణాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోక జలబలయితే లవణేక్షుసురా సర్పిదతి క్షీరశుద్ధోదకాఖ్య సప్తాన్నమ పరివృతే జంబూ ప్లక్షక్చక్రవంచసాగసాన్మళి పుష్కరాకాఖ్య సప్తద్వీపద్వీపతే మాహేంద్రమళే సహ్యదృక్తమదృక్తమద్వింద్యపర్యాత్రాఖ్య సప్తకుల పర్వత విరాజితే భారత కింపురుషహారీళావృతభద్రాశ్వకేతు కమాలకరమణక కురువర్షాఖ్య నవవర్షాణం మధ్యే భరతవర్షే మహాసరోవరాకార 50 కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే 1,00,000 యోజన విస్తీర్ణ జంబోద్వీపే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతి కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాః పూర్వదిగ్భాగే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే మమ అనేక జన్మసు ఇహ జన్మని చ ఏతక్షపర్యంతం బాల్యయౌవనకౌమారవార్ధకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత అనావృత మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం దశపూర్వేషాం దశాపరేషాం మత్వంశానాం మాతృవంశానాం సర్వేషాం పితॄణాం కుంభీపాకలోహితదామా సంఘాతపకాలసూత్రాది విదేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః ఉత్తీర్య తలైశ్వర్యమండలపర్యంతం కతరాశైర్వత్సహస్రావసాని ఏకైకతలాపకృష్ణక్రమేణ సర్వరాశ్వపక సంహితకాళే శ్రీహరిలోకే నివాససిద్ధ్యర్థం ప్రణీకృత అగ్నిష్టామతిరాప్తాప్తోర్యామ శాంతవనవాజపేయ పౌండరీకాక్షమేధాది శతకృత పుణ్యఫలావాప్త్యర్థం ఆమోద ప్రమోద సమ్మోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్య చతుర్విధమోక్షఫలసిద్ధ్యర్థం పరవ్యూహ అంతర్యామ్యర్చావతార స్వరూపరోణై భృగ్వాదిభిర్మన్వాదిభిర్దివ్యవశిష్టాదివృత్తగ్రహ కన్యాదానకల్పోక్త కన్యాదాన మహాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాది నారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణ గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్ర గదా పద్మాంకిత కోటి సూర్య ప్రకాశకస్య శ్రీమతో వైకుంఠ నాయకస్య శ్రీమద్వైఖానస ఆగమోక్త ప్రకారేణ ఆంగీరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పరవ్యూహ అంతర్యామి అర్చావతార రూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణోర్నప్త్రే ఆంగీరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూలప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయకర్మణో క్షాతివశాత్ ఉత్పత్తిస్థితిలే కారణభూతస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవశర్మణః పౌత్రాయ ఆంగీరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త దేవతాగణ నికుట మకుట మణిగణ విజృంభిత పాదార విందస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శరవణః పుత్రాయ ఆంగీరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటహార కేయూర దివ్యాభరణ భూషితాయ కౌస్తుభాలంకృతాయ దివ్యపీతాంబరధరాయ నిజావతారాయ స్వర్ణగరుడవాహనారూఢాయ అచింత్య దివ్యాద్భుత నిత్యయవన స్వభావలావణ్య తేజోరత్నాకరాయ అఖిల శాఖాధ్యాయినో శ్రవణ నక్షత్రే మకర్రాసు జాతాయ శ్రీ శ్రీనివాసస్వామి పరబ్రహ్మణే వరాయ ఋగ్యజస్సామధర్వణ
सकलवेदाध्यायिनीं भार्गवच्चवनाप्नुवान् और्वैदलपञ्चार्षे प्रराणुद भार्गवसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेवित पादारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिनीम् अनन्तगुणात्मिकां भृगोसङ्कल्पतनयां भार्गवीम् उत्तरफल्गुनी नक्षत्रे कन्यारासु जातायां श्रीदेवी नाम्नीम् इमां कन्यां वृणीत्वमे दास्यामि। ऋग्यजुस्सामधर्वण सकलवेदाध्यायिनीं काश्यपावत्सारणे धृत्रयार्षे प्रराणुद काश्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेवित पादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीं कश्यपप्रजापतेः सङ्कल्पतनयां काश्यपीं रेवती नक्षत्रे मीनरासु जातायां श्रीभूदेवी नाम्नीम् इमां कन्यां वृणीत्वमे दास्यामि। कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैरुदां दास्यां विष्णवे तुभ्यं ब्रह्मलोकं जिगीर्ष्या सालङ्कृतां मां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रेतोऽहं प्रेक्षामि सर्वकाम्यार्थसिद्धये विश्वम्भरा विश्वरूपा सद्गुण्य सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः। कन्यादानसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु। ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. இதுவரை நாம் மகா சங்கல்பம் கன்னியாதானம் கைங்கரியங்களை சேவித்தோம். இதோ இப்பொழுது மாங்கல்ய பூஜையை சேவிக்க இருக்கிறோம். பக்தர்களே, இன்று மார்கழி மாதம் 23வது நாள் செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, ரேவதி நட்சத்திரம். ஆக இந்த 23வது பாசுரத்தை பார்க்கலாம். அதிலே ஆண்டாள் எவ்விதமாக விரதத்தினை செய்தாள் என்பதையும் பார்க்கலாம். மாறி மழை மாறி முலை முழைஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமோ போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோவில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவா என்கிறாள். காயாம்பூ வண்ணனே, மழை காலத்திலே மலை குகைக்குள்ளே உறைந்து கிடந்து உறங்கும் வீறு மிகுந்த சிங்கமானது உறக்கம் தெளிந்து எழுந்து அனல் கக்க விழித்து பிடரி மயிர் சிலிர்க்கும்படி நாற்புறமும் திரும்பி திரும்பி உதறி சோம்பல் முறித்து நிமிர்ந்து முழங்கி அந்த குகையினிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவது போல் நீ உன் கோவிலிலிருந்து இங்கு வந்தருள்வாயாக. அழகு பெற அமைந்து சிறந்து விளங்கும் அரியாசனத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து அருள் புரிவாயாக என்கிறாள். அதாவது மாரிமுலை என்றால் காயாம்பூவின் நிறமுடையவனே என்று. நீல் மழை காலத்திலே மலையிலிருக்கும் குகையிலே நிலைத்து படுத்து உறங்க முற்ற வீரிய சிறப்புடைய சிங்கமானது தூக்கத்தை விட்டு உணர்ச்சி பெற்று தீயை போன்ற விழிகளை செய்து பரிமளமுள்ள மயிர்கள் சிலிர்த்து கொள்ள எப்பாடும் எல்லா அங்க பிரதேசங்களிலும் அசைதலுற்ற அங்கங்களை விரித்து கொண்டு சோம்பல் இருப்பதாலேயே உயர்ந்து அந்த சோம்பலை முறிக்க வளர்த்து கர்ஜித்து கொண்டு பாடுத்த விடத்தை விட்டு கிளம்பி போதருமா என்றால் வருமானம் வருமாறு போலவே போல்யே உன் கோய் என்று உமது திருக்கோவிலில் நின்று விட்டு இங்கன என் இந்த இடமே இந்த தன்மையாகவே போந்து அருளி எழுந்தருளி கோப்பு உடை அழகிய அமைப்புற்ற சீரிய உயர்ந்த சிம்ஹாசனத்திலே வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்திற்காக வந்தோமோ, எந்த காரியத்திற்காக வந்தோமோ அதை பரிசீலனை செய்து அனுகிரகிக்க வேண்டும் என்று அந்த நப்பிண்ணை, அதாவது அந்த ஆண்டாள் பாடுகிறாள். உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த
பெண்ணிடத்திலே தன்னுடைய கோரிக்கையை கூறுகிறாள். திரு ஆராதனத்திற்கு பிறகு கோவிலுள் புகுந்தவர் முதலில் ஹிருதய கமலத்திலே எம்பெருமானை தியானம் செய்து தாம் மனோதித்தபடி மேன்மையாக ஆராதிப்பார்களாம். அது ஹிருதயமாக வெளிப்படும் எனப்படும். இதற்கு பிறகு பாஹ்ய யாகம், அதாவது வெளியிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் மூர்த்திக்கு தாம் வெளியிலே சேகரித்து வைத்துள்ள வஸ்துக்களை கொண்டு கூடுமான ஆராதனையை செய்வது. இங்கே ஹிருதயாகத்தை வந்து பாக்கிய யாகத்திற்கு எழுந்தருளுவதை பிரார்த்தனை செய்தபடி கூறுகிறாள். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், கண்ணபிரானையே சேவிக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று 30 நாட்களும் காத்தியாயினி விரதத்தினை நோம்பினை நோற்று இறுதியிலே அவனையே சரணாகதி செய்து அவனுடன் ஐக்கியமாகி விடுகிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் எழுதிய பாசுரங்களிலே திருப்பாவையானது இன்று 23வது பாசுரத்தை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே துவாபர யுகத்திலே கண்ணபிரானாகவும் கலியுகத்திலே வெங்கடவனாகவும் எழுந்தருளி இதோ அந்த கல்யாண உற்சவத்திலே மாங்கல்ய பூஜை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த பகவான். ஸ்ரீதேவி பூதேவி அந்த நாச்சிமார்களுடைய மாங்கல்யங்களுக்கு முறையே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். பகவானே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த திருமலையப்பனை செவிக்கலாம். அஷ்டமி திதியிலே அந்த பரந்தாமனை கண்ணபிரானை செவித்து கொண்டு அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்வோம். அவ்வளவு விசேஷமான இந்த நன்னாளிலே ரேவதி நட்சத்திரத்திலே அவிர்பவித்தவள் அந்த பலராமனின் துணைவியார். அப்படி இவ்வாறாக அஷ்டமி நவமி என்றால், அஷ்டமி என்றாலே கிருஷ்ணனுடைய அவதரித்த நாள் என்றும், அதிலும் ரோஹிணி நட்சத்திரம் வந்துவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றும், இதோ மாங்கல்ய பூஜை முடிந்து மாங்கல்ய தாரணத்தை சேவிப்போம். ஓம் நமோ சீதா சாவித்ரி சுமங்களீரியம் மதுரிமாகும் சமேதபஸ்ஸதா சௌபாகியமத்வை தத்வாஜாதாஸ்தம் விபரேதனம் மாங்கல்யம் தந்தனானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்ராம் சுபகே ரக்ஷத்வம் பவனத்ரயம். ஸ்ரீதேவ்யை நமः. மாங்கல்யதாரண சமுர்த்தோஸ்து பவந்தோ மகாந்தோ ந கிருண்ணந்து சுமுகூர்த்தோஸ்து. பிரஜாபதிஸ்தாமுகம் ராஜானுமசृजत தந்திரயோ வேத அன்வசृजन्त तान् हस्ते गुरुद अधा सीता सावित्री सुमङ्गलीर्यं मधुरिमागं समेतपश्यत सौभाग्यमत्वै दत्त्वाजादास्तं विपरेतन. भूदेव्यै नमः. माङ्गल्यधारणसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु.
నారాయణ యోగము तन्नोऽग्नेमो भवति नेतुस्यास्यां सौभ्यष्टौ अवयक्षणवर्णमृदानो विहिमृडिगं सहो नेति स्वाहा त्वमग्ने अयास्यासन्मनसा इतः हयासन् हव्यमूषेयानो देहि वे जग्गुस्वाहा ॐ भूस्वाहा ॐ भूस्वाहा ॐ स्वस्वाहा ॐ भूर्भुवः स्वाहा ऐते नमगस्थाः नमते नमगस्थाः सरस्ते नमगस्थाः देवसवितः प्रासावीः ॐ भूः अतिपुरोक्तष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं लाजहोमं होष्ये ऐतेन मनस्वा नुतेन मनस्वा सरस्तेन मनस्वा देवसहित प्रसवा इमां लाजान्ति आज्यमभिगाज्य इमां लाजानापामि समृद्धिकरणान् मम तुभ्यन्तसंवरणां सदाग्निरणमन्यताम् यन्नार्यवब्रूते अग्नौ राजानवन्ति दीर्घायुरस्तरे पतिरे दन्ताज्ञातयोमस्वाहा उदायुषा स्वायुषोदोहदेनागमसेनोत्तर्जन्यस्य सुष्मेण दस्तामृतागम् अनु विश्वावदत्वया विजं धारावदन्यायव अतिगाहे महेद्विषः इमां लाजानपामि समृद्धिकरणान् मम तुभ्यन्तसंवरणां सदग्निरणमन्यताम् यन्नार्यवब्रूते अग्नौ राजानवन्ति दीर्घायुरस्तरे पतिरे दन्ताज्ञातयोमस्वाहा उदायुषा स्वायुषोदोहदेनागमसेनोत्तर्जन्यस्य सुष्मेणो दस्तामृतागम् अनु विश्वावदत्वया विजं धारावदन्यायव अतिगाहे महेद्विषः इमां लाजानपामि समृद्धिकरणान् मम तुभ्यन्तसंवरणां सदग्निरणमन्यताम् यन्नार्यवब्रूते अग्नौ राजानवन्ति दीर्घायुरस्तरे पतिरे दन्ताज्ञातयो मम स्वाहा उदायुषा स्वायुषोदोहदेनागमसेनोत्तर्जन्यस्य सुष्मेणो दस्तामृतागम् अनु विश्वावदत्वया भुजं धारावदन्यायव अतिगाहे महेद्विषः ओम भूस्वाहा ओम भूस्वाहा ओम स्वस्वाहा ओम भूर्भुवः स्वाहा ऐते नमगस्थाः नमते नमगस्थाः सरस्ते नमगस्थाः देवसवितः प्रासावीः ओम भूतिवृत्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं लाजहोमान्ते स्वरमन्त्रपर्यादरणात् प्रायस्तात्मतोदेवैष्णवं मोक्षे ऐते नमस्वा नमते नमस्वा सरस्ते नमस्वा देवसवितः प्रसवा ओम मतो देवाहं ततो विष्णुचक्रमे दिव्या सप्तधां स्वाहा इदं विष्णुचक्रमे त्रेधाने देवतं समूढमस्वां त्रे स्वाहा त्रीणिपदावचक्रमे विष्णुगोपादाभ्यः अतो धर्माणि धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पश्येतोः प्रधान पश्यसि इन्द्रस्येज्जसखा स्वाहा तद्विष्णोः परमं पदं सदा संस्वरेः दिवीपचक्षुरादग् स्वाहा तद्विप्रासः पुण्यभोजार्ध्रभागं दत्सविन्दते विष्णोर्जत्परमं पदग् स्वाहा ओम भूस्वाहा ओम भूस्वाहा ओम स्वस्वाहा ओम भूर्भुवः स्वाहा ऐते नमगस्थाः नमते नमगस्थाः सरस्ते नमगस्थाः देवसवितः प्रासावीः ओम भूः अतिविरक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं कर्मसाफलसिद्धम् उपरिष्टात् तन्त्रं करिष्ये ऐते नमस्वा नमते नमस्वा सरस्ते नमस्वा देवसवितः प्रसवा यतस्य कर्मणोतिरेदमिद्यानेन महाकरम् अग्निस्वष्टात् सङ्करोतु स्वाहा अग्नेः षष्ठकृते स्वतावते नाङ्कामा नागसमुद्रित्रे स्वाहा अग्नेः स्वाहा अग्नेन्नादाय स्वाहा अग्नेन्मदे स्वाहा प्रजापते स्वाहा इन्द्राय स्वाहा वसुभ्यः स्वाहा विश्वेभ्यो देवेभ्यः स्वाहा सर्वाभ्यो दूताभ्यः स्वाहा सर्वत्रैवादिष्टं सर्वत्रैवाणाष्टं देवतमस्मै स्वाहा अग्नेः षष्ठकृते स्वाहा वास्तवदे नमो वास्तवदे स्वाहा यन्मात्मनाम् इन्दाभूदग्निस्तत्पनराः जातवेदावशिष्णे स्वाहा पुनरग्निश्चक्षुरात् पुरेन्द्र बृहस्पति पुनर्मेश्वाज्वं चक्षात्मक्षो स्वाहा इष्टेभ्य स्वाहा वशिष्ठेभ्य स्वाहा भेषदृष्टे स्वाहा निष्कृत्य स्वाहा द्योराध्यै स्वाहा देवीभ्य स्वाहा तनोभ्य स्वाहा वृद्धै स्वाहा समृद्धै स्वाहा सरसमृद्धै स्वाहा आश्रायुतमत्याश्रायुतं षट्कुतमत्तिनोक्तं च अग्ने अतिरिक्तं कर्मण क्षीणमग्नः पर्वाणि
प्रज्ञेत कल्पयन् स्वाहा कृता देवान् स्वाहा स्वस्ति इन्द्रो दस्वास्न पूषा श्वेदाः स्वस्ति नस्ताक्षरिष्ठिमिस्न बृहस्पति दातु स्वाहा यदो शेषधिमे स्वाहा समितस्तेजोस्तेजोमयि देहि स्वाहा यमसधीं त्योर्मे भाय स्वाहा सूर्यसधीमे चक्षुर्मे भाय स्वाहा सोमसधीमे चित्तमे भाय स्वाहा वायोर्धीमे प्राणान्मे भाय स्वाहा ब्रह्मणोधीमे बुद्धिमे भाय स्वाहा सप्तदेज्ञे समित सप्तिपा सप्तश सप्ताम प्रियाणि सप्तहोत्राः सप्तात्वान्ति सप्तयोनिरावृण स्वागतेन स्वाहा अग्निर्भुक्तं वेदिर्भुक्तं द्योर्भुक्तं पतिभुक्तं वोषदेवन सुन्दरा सर्वस्य भुक्तं अग्निजीर्णं वेदिर्जीर्णं द्योर्जीर्णं पतिजीर्णं वोषदेवनस्पतिगन्धर्वाश्रेष्ठजीर्णग् स्वाहा समन्तां भविषाहुतेन समादित्यै वसुभिः सम्मरुद्भिः समिन्द्रेण विश्वेभिर्देवेभिरन्तां दिव्यं नभो गच्छतु यत् स्वाहा सप्ततेऽग्ने समित सप्तैः सप्तश सप्ताम प्रियाणि सप्तहोत्राः सप्तधात्वान्ति सप्तयोनिरावृणस्वागतेन स्वाहा अग्निस्त्रिपदो वेदस्त्रिपदो दिवस्त्रिपदो बुधिस्त्रिपदो ब्रह्माद्यास्त्रिप्यन्तां मोषधनस्कन्धराश्चर्यत्रिप्यन्तां यदक्षपदा महाप्रदा महासाक्ष्यमस्तत्रिप्यन्ताम् ऐतेन मुग्गस्ताः नुतेन मुग्गस्ताः सरस्तेन मुग्गस्ताः देहविदप्रासावीः पवित्रं से पवित्रं मे भूया स्वाहा पूर्णम से पूर्णम मे भूया स्वाहा तत्सन्मे भूया स्वाहा क्षतमक्षतेजक्षमा मे देवार्च्या मार्जयन्तां यज्ञायां स्वाहा पुत्रमार्जयन्तां दीक्षाः मार्जयन्तां दीहेचां दृशा भोजदेवनस्य मार्जयन्तां बोधायाः दिक्संवत्सरो मार्जयन्तां अथो धराद्रे नागेभ्यो मार्जयन्तां दक्षिणतः परदेवपणया पश्चिमतः परदेवपणया उत्तरतः परदेवपणया दक्षिणतः विष्णुः सदनमसि पश्चिमतः विष्णुः सदनमसि प्राच्यां विष्णुः सदनमसि सर्वाण्यान् समूह्य ग्रन्थिं विसृज्य अद्भिः प्रोक्ष्य आप्यायन्त्वामिति जुहोति आप्यायन्त्वा मा भवोषदेवमृदां प्रसिदेश्च दिवं गच्छति दानवृष्टिमेरे स्वाहा शुद्ध्यन्तां देवसदनं भूतिस्माते लभते नित्यं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोद्भूतिः आदित्यः सोमो नमः त्र्यायुषं जमदग्ने कस्वस्य त्र्यायुषं तद्देवानाः त्र्यायुषं तन्नास्तु त्र्यायुषं दीर्घायुत्वाज बलाज शताज शतं च वर्षे त्र्यायुषम् आपोहिष्ठामयोभूस्थानभूतिदादना मेरणाचित्ते योपस्वतमार्गस्तभाजतेन उषतिरिव मात्रः तस्मारङ्गमावो शिक्ष्याय जन्मधा आपो जनेधाजनः यत्यज्ञेते यस्तेनाहं भूयासमुत्यज्ञे उत्तस्तेनाहं वर्तस्ते भूयासमुत्यज्ञे हरस्तेनाहं हरस्ते भूयासं मयि मेधां मे प्रियां मे यज्ञस्तेजो दातु मयि मेधां मे प्रियां मे इन्द्रियं दातु मयि मेधां मयि प्रियां मे सूर्योद्भ्राजो दातु जोक्ष सूर्यं दृशे योदगान् माता नमः दुभ्राजमनसरस्वं ध्यात्वाग्रो दातसूर्योत्तमतावनातु कायेन वाचा मनसेन्द्रियात्मना प्रति स्वभावात् करोमि यद् सकलं परस्मै श्रीमन्नारायणायेत् समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदा स्थानं यदा प्रवेशयामि अग्निपुरुषाय नमः आज्यो भारं निवेदयामि गुडो भारं निवेदयामि सर्वं श्रीभूनिलासमे श्रीनिवासार्पणमस्तु। ஹோமம் பிரதான ஹோமம் அஞ்சனமிடுதலை செவித்துக்கொண்டு இதோ இப்பொழுது வாரணமாயிரம் கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். ஆண்டாள் தன் தோழியிடம் தான் கண்ட கனவினை சொல்லி தனது ஆவல் பூர்த்தியாகுமோ என்று கேட்பதாகவும்
தோழி ஆண்டாள் கனவு விரைவில் பலிக்கும் என்பதும் கூறி ஆண்டாளின் மனதை தேற்றியதாகவும் கூறப்படுகிறது. ஆண்டாள் பூமி பிராட்டி அம்சமாக அவதரித்து பெரிய ஆழ்வார் பெண் பிள்ளையாக வளர்ந்து ஆழ்வார்கள் மூலம் ஸ்ரீமன் நாராயணனின் திருக்கல்யாண குணங்களை கேட்டு அவன் மீது தீராத காதல் கொண்டு அவனையே திருமணம் செய்து கொள்வேன் என்று வாரணமாயிரம் கைங்கரியத்திலே தன்னுடைய கனவின் விற்த்தாந்தங்களை கூறினாள். இதோ அதை தொடர்ந்து மாலா பரிவர்த்தனம், மாலைகளை மாற்றும் படலம். அதே ஆண்டாள் ஆனவள் அந்த பகவானை திருமால் ஆண்டாள் கல்யாணம், அதாவது பகவானையே மணந்து கொள்வேன், மானிடரை மணந்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் பூண்டு இறுதியில் அவனையே திருமணம் செய்து கொள்ளுகிறாள். அவனுக்காக மாலைகள் தொடுத்து சமர்ப்பித்தாள். அந்த மாலைதான் திருமலையப்பனுக்கு சாத்தப்பட்டது. இதோ அந்த திருமலையப்பனுடைய மாலையை ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அணிவித்தார் அர்ச்சக சுவாமி. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று. அதே மாலையை திரும்பவும் லக்ஷ்மி பிராட்டி, அதாவது ஸ்ரீதேவி பிராட்டி அனுப்பியதாக கொண்டு சென்று அந்த பகவானுடைய திருத்தோள்களை அலங்கரிக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று. அடுத்து அந்த திருமலை அப்பனுடைய தோள்களை அலங்கரித்த மாலை மீண்டும் பூமி பிராட்டியான அந்த ஆண்டாளுக்கு அணிவிக்கப்படுகிறது. அவள் தான் சூடி கொடுத்தவள். ஆகையால் சூடி கொடுத்த நாச்சியாருக்கு அந்த மாலையை அணிவித்தார் அர்ச்சக சுவாமி. அவள் சூடி களைந்து கொடுத்த மாலையை திரும்பவும் பெருமாளுடைய திருத்தோள்களை அலங்கரிக்க செல்லுகிறது. அந்த மாலையை கொண்டு சென்று பகவானுக்கு அணிவித்தார் அர்ச்சக சுவாமி. சப்தகிரி வாசனே அபத் பாந்தவா அநாதரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று. அடுத்து அந்த திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை பகவானுடைய பக்கத்திலே ஆசீனப்படுத்தி அக்ஷதாரோபணம் என்னும் தலம்பராலு கைங்கரியம், அதைத் தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவு பெறுகிறது. ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று அர்ச்சக சுவாமி தலையிலே பரிவட்டம் கட்டிக்கொண்டு மூவரின் சிரசின் மீதும் அந்த அக்ஷதையை தூவி அக்ஷதாரோபண கைங்கரியத்தை செய்ய உள்ளார். சேவிக்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியே கோவிந்தா கோவிந்தா. லக்ஷ்மி ரமண கோவிந்தா தரா ரமண கோவிந்தா. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు
తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ